வணக்கம் கஸ்டமர்ஸ். ஒரு மோட்டார் ஃபெயிலியர் என்பது ஒரு சாதாரண டெக்னிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, நேரடியாக ப்ரொடக்ஷனோட டவுன் டைமையும் ப்ரொடக்ஷன் லாஸையும் மாற்றக்கூடிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். குறிப்பா டிசி மோட்டார்னா அதோட மெயின்டெனன்ஸுக்கு மற்ற மோட்டாரை விட அதிகமான டெக்னிக்கல் அட்டென்ஷனையும் கேரையும் தேவைப்படுது. டிசி மோட்டார் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்ல பல கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ல பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல், சுகர், பேப்பர், டெக்ஸ்டைல், பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர் மாதிரியான பல இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு டிசி மோட்டார் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் டிசி மோட்டார் மெயின்டெனன்ஸ்க்கு அதிகமான அட்டென்ஷன் தேவைன்னா, ஒரு டிசி மோட்டர்ல ஆர்மச்சர், கம்யூட்டேட்டர், கார்பன் பிரஷஸ், பிரஷ் ஹோல்டர்ஸ், ஃபீல்ட் காயில்ஸ், ஃபோர்ஸ்ட் ஏர் சர்க்குலேட்டிங் சிஸ்டம் மாதிரி பல கிரிட்டிக்கல் கம்போனன்ட்ஸை ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யும். ஒரு கம்போனன்ட்டோட கண்டிஷன்ல பிரச்சனை ஏற்பட்டாலும் மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸையும் ரிலையபிலிட்டியும் பாதிக்கும். குறிப்பா ஆர்மச்சர், கம்யூட்டேட்டர், பிரஷ் சிஸ்டம் மற்றும் கூலிங் சிஸ்டம் கரெக்டான கண்டிஷன்ல இருக்கிறது ரிலையபிள் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். டிசி மோட்டார் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், டிசி மோட்டருக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சப்ளை ரெகுலர் மோட்டார்ஸ் போல அவைலபிள் இருக்காது. ஸ்பெசிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட்டையும் பொறுத்து மேனுஃபேக்சரிங் ஆர் சோர்சிங் தேவைப்படலாம். அதனால ரிப்ளேஸ்மெண்ட் டிசி மோட்டார் கிடைப்பதற்கான லீட் டைமையும் அதிகமாகலாம். அடுத்த டிசி மோட்டார் ஃபெயிலியர் ரிஸ்க்கை பார்க்கலாம். டிசி மோட்டரோட ஆர்மேச்சர் காயில் ஃபெயிலியர் நடந்தால் அது ஒரு சீரிஸ் ஃபெயிலியர். இதோட சேர்ந்து கம்யூட்டேட்டரையும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த மோட்டருக்கான ரிப்பேர் லீட் டைம் அதிகமாகலாம். அவ்வளோ ரிப்பேர் ஒர்க் அண்ட் ரிக்வயர்ட் கம்போனன்ட்ஸ் காரணமா ரிப்பேர் காஸ்ட்டையும் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ இதோட இம்பாக்ட் மோட்டரோட ரிப்பேர் காஸ்ட்ல மட்டும் இல்ல, ரிப்பேர் லீட் டைம், ரிப்ளேஸ்மெண்ட் மோட்டருக்கான லீட் டைம், ப்ரொடக்ஷன் டவுன் டைம் இன்க்ளூடிங் கஸ்டமரோட டோட்டல் பிஸ்னஸையும் இம்பாக்ட் ஆகலாம். அப்படின்னா பிரேக் டவுன் ஆன பிறகு அப்புறம் பெரிய செலவில் ரிப்பேர் செய்யறதா? இல்லை. ஃபெயிலியர் உருவாகிறதுக்கு முன்பே மோட்டார் கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செய்யறதா? இந்த கொஸ்டின் தான் ஒவ்வொரு டிசி மோட்டார் யூசரையும் யோசிக்க வேண்டிய ஒன்று. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, டிசி மோட்டருக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செய்யறது ரொம்ப முக்கியம். பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் மூலமா இந்த மோட்டரோட ஆக்சுவல் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பொட்டென்ஷியல் ப்ராப்ளமை ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சோன்னா மேஜர் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணலாம். டிசி மோட்டரோட ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல கிரிட்டிக்கல் கம்போனன்ட்ஸ் அனைத்துக்கும் ப்ராப்பர் டெக்னிக்கல் அட்டென்ஷன் தேவை. இதோட எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பேராமீட்டர்லையும் அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட் ஏற்ப செக் செஞ்சு அதுக்கு தேவையான கரெக்டிவ் ஆக்ஷன் பிளானை செய்யறது தான் டிசி மோட்டார் ரிலையபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். கரண்ட் எலக்ட்ரோமெக்கோட அப்ரோச் மோட்டார் பிரேக் டவுன் ஆன சர்வீஸ் செய்யறது மட்டும் இல்ல, ஃபோக்கஸையே ரிஸ்கை முன்கூட்டியே ஐடென்டிஃபை செஞ்சு கிரிட்டிக்கல் கம்போனன்ட்ஸ் கண்டிஷனை அசஸ் செய்யறது, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் பிளான் செய்யறது, மோட்டார் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது. டிசி மோட்டார் ரிலையபிலிட்டியில ஸ்பேர் பார்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க ஜென்வின் அண்ட் அப்ளிகேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஸ்பேர் பார்ட்ஸையும் சப்ளை பண்றோம். நீங்க சுகர், ஸ்டீல், பேப்பர்னு எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் பிரேக் டவுன் ஆன பாத்துக்கலான்னு விட்டுறாதீங்க. ரெகுலராகவும் பிளான்டாகவும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. Prevention is always better than waiting for a critical failure. Current electromech's approach ரொம்ப simple. Understand the motor, understand the application, identify the risk, prevent the failure, restore the motor, test the motor, improve reliability. உங்க business growthக்கு வேல்யூ சேர்க்கிற புது சர்வீஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த டிசி மோட்டார் சர்வீஸை உங்களுக்கும் வேணும்னா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.